அதே மாதிரி கல்யாண வீடுகள் இதுவும் சொல்லணும். கல்யாண வீடு போகணும், புர்கா அவருங்கோ புர்கா அவருங்கோ புர்கா அவருங்கோ, எல்லாம் பெண் சைத்தான், எல்லாம் முஸ்லீம் சைத்தான், எல்லாம் முஸ்லீம் சைத்தான். என்னடா பிரச்சனை? என்ன 25 பவுன் அவள் போட்டிருக்கா, நீ என்னத்தை போட்டிருக்கா எனக்கு காட்டு, உன் ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்ன நான் பார்க்கணும். உதாரணத்துக்கு கல்யாண வீட்டுக்கு வரீங்க, ஒரு 30-40 பெண்கள் வந்து புர்கா இல்லாமல் சுற்றிட்டு இருக்குது, ஒரு 2 பெண்ணு வந்து புர்காவோட இருக்குது, 3 பேர் இருக்குது. இப்போது இவங்களுக்கு வந்து அது இழிவு தானே. உடனே என்ன பண்ணுவேன், மொதல் வேலையை அந்த பெண்ணை புர்காவை கழட்ட வச்சுட்டாங்க, நான் முடிஞ்சு போச்சு, என் வால் அறந்துச்சு, எல்லா வாலும், பூனைக்கு எந்த வாளுக்குமே வால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவங்க வந்துடுவாங்க. அதான் சொல்கிறாங்க, இவங்க எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. இந்த அலங்காரம் வெளிப்படக்கூடாது பெண்களது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் வந்து ஹராமில் போய் தள்ளுறது, கணவன் ஹராமில் சம்பாதிக்கிறான். ஏன் அந்த கல்யாண நாளில் இத்தனை பவுன் நான் போட்டிருக்கேன்னு காட்டணும். வீட்டில் அந்த அலங்காரம்லாம் இருக்காது. எல்லாம் என்ன சொல்கிறான், கணவனுக்கு தான் அலங்காரம். ஆனால் இங்கே என்ன உல்ட்டா, எல்லாமே அப்படியே உல்ட்டாக நடக்கும். அப்போ அதான் சொல்கிறேன், இந்த சூழ்ச்சிகள்லாம் சைத்தான் பண்ணுறது. இது வந்து நீங்கள் பாருங்கள், ஏன்னா சொசைட்டியோடைய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இது செய்ய விடாது. இது கேட்குறது அவ்வளோ ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. அவங்களுடைய அந்த கேங்கில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் அவங்க போடுவாங்க. அவரும்பாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட புர்கா முதல்ல கழட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு. ஐயோ இருந்துட்டு போய் வேலைக்கு பாரு அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் என்ன வேறு ஆளுங்களா கேட்டால் என்ன சொல்லுங்க, நாங்கள் நல்லா நம்ம ஆளுங்க தான், அந்நியர்கள் போல் நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்படியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது பேசுகிற வாய் வேணால் உங்கள் சொந்தக்காரங்கள் தான் இருக்கும், ஆனால் அந்த சொல்லு ஷைத்தான் தான் அவங்கள இப்படி உதிக்க செஞ்சு உங்களை பேச வச்சுருக்கான். பாதுகாப்பாக நாம் இருக்கிறதுனா என்ன, எப்படி நாம் பாதுகாத்துக்கொள்வது? ஒன்றும் கவலை வேண்டாம். குரான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. குரான் எப்படி ட்ரெஸ் பண்ண சொல்லுது அது மாதிரி பண்ணுங்கள். குரான் எப்படி வந்து அந்நியர்களோட பழகிறத சொல்லுது அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த குரான் விதிக்கக்கூடிய வரம்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஷைத்தானும் அவர்களுடைய படையும் உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சிகள் பலன் அளிக்காது. அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் இப்லீஸுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்மளை காப்பாற்றும். இவங்களும் அதான் சொல்கிறேன் பாருங்க, அல்லாஹ் படிப்படியாக தான் அவன் அதை பண்ணுவான். அவன் வந்து ஒரே நேரத்தில் பண்ணல. அப்போ நான் சொல்கிறேன், அந்த யூடியூபர் கூட ஒரே நாளில் பண்ணல. இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பெண்ணே வரக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தான். அதுக்கப்புறம் பெண் அவன் மனைவி வரலாம், ஆனால் ஹிஜாப் இருக்கணும், புர்கா இருக்கணும்னா. அப்போ புர்கா போய் கடைசியாக மாஸ்க் மாட்டிட்டு மாஸ்க்கை கழட்டினான், அடுத்தது புர்காவை கழட்டினான். புரியுதா? இதுக்கு மேலே இன்னும் கழட்டாமல் இருந்தானா சரி இப்லீஸு, சரியா? அவனை வந்து அவனை வந்து கூப்பிட்டு அவார்டெலாம் கொடுக்குறீங்க, பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்சரு, அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி நாசமாக போச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே அவர் இன்டர்வியூ கொடுத்து நான் இப்படி தான் நாசமாக போனேன், நீங்களும் இப்படியே நாசமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனு பயங்கரமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனமாக இருக்கணும். அல்லாஹ் ஃபாலோ அல்லாஹ்வுடைய ரசூல், அவ்வளோதான், சிம்பிள். இதை தாண்டி நீங்கள் சமூகம் என்ன சொல்லுது கவலையே படாதீங்க. கேவலமாக சொல்லட்டும், திட்டட்டும், அதுதான் மறுமையில் நமக்கு வந்து பெரிய அமல்களாக கொண்டு போய் நிற்கும்.